தலைப்பு சொல்லும்போது நான் முகநூலில் வந்து சிந்துன்னு ஒரு கேரக்டரு, வைகைன்னு ஒரு கேரக்டரு, சரசுன்னு ஒரு கேரக்டர் வச்சு கொஞ்ச நாள் எழுதிட்டு இருந்தேன், உரையாடல் மாதிரி. அவர் தன்னுடைய புத்தகத்திலே சேர்த்துருக்காரு. இப்போ தலைப்பு சொல்லும்போது தோழர் நான் உங்களுக்கு ஒரு தலைப்பு வச்சுருக்கேன். என்ன தலைப்புன்னு கேட்டேன். சிந்து ப்ளஸ் வைகைனார். அப்புறம் இன்ட்டு சரஸ்வதினார். என்ன தலைப்பு? சிந்து ப்ளஸ் வைகை இன்ட்டு சரஸ்வதி. அந்த இட்டுங்கிறது நம்ம பொதுவாக நம்ம சொல்கிறது வந்து பெருக்கலுக்குரிய கூட கிடையாது. அது முரண், அதுக்கு முரணாக இதுவும் கூட்டாளியாக இருக்குது, அதுவும் முரணாக இருக்குது. இதுதான் விஷயம். சிந்துவும் வைகையும் கூட்டாளிகள், சரசு அங்கு முரண்படுகிறது. இந்த மூணு, இதை பற்றி இந்த மூணுமே கவனிச்சிங்கன்னா இந்த மூணுமே ஒரு ஆரோடைய பேர். சிந்து, வைகை, சரஸ்வதி. இந்த மூணு பேர்லையுமே பெண்களுக்கும் பேர் உண்டு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிந்துன்னு பேர் வச்சவங்க இருப்பாங்க, ராகம் இருக்கும், காவடி சிந்து இருக்கும், சிந்து பைரவி இருக்கும், சிந்து கோட்டைன்னு இருக்கும், சிந்து பூந்துறைன்னு ஊர் இருக்கும், சிந்து. அப்புறம் வைகைன்னு இங்கே நிறைய பேர் வச்சுருக்காங்க, சரஸ்வதி பேர். இது பெண்களின் பெயர் ஆகிறது. இப்போ நம்ம பேசுகிறது வந்து ஆறுகளின் பெயரை பற்றி பேசுகிறோம். அப்போ நம்ம பொதுவாக வந்து நதிகளின் அரசியல், நதிகள் குறித்த அரசியல் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு வகையாக பார்த்தீங்கன்னா, நதி பங்கீடு இருக்குல்ல, நதி நீர் பங்கீடை பற்றி அடிக்கடி சண்டை வரும் ரெண்டு மாநிலத்துக்கு நடுவில். இந்த முல்லை பெரியார் அணை கட்டி பெண்ணிக்குய்க்கு போனதுனால அவர் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் 999 வருஷத்துக்கு லீஸ் போட்டாங்க அப்படின்னு ஒரு படம் கூட வந்துச்சு. அப்போ அதை பற்றி ஒரு அரசியல் உண்டு. காவிரி நீர் பங்கீடுங்கிறது யாருமே அதுக்கு விடை கண்டுபிடிக்க முடியாது. அது விடை கண்டுபிடிக்கணும், வேறு யாராவது விடை கண்டுபிடிச்சால் வேற்று கிரகத்தில் வந்து கண்டுபிடிச்சால் தவிர இதுக்கு தமிழ்நாட்டிலேயோ கர்நாடகத்திலேயோ விடை கிடையாது. ஏன்னா இதே ஒரு கட்சியை வந்து இந்த இடத்துல வந்து நீர் வேணும்னு போராடும், அங்கே இடத்துல போய் நீர் கொடுக்கக்கூடாதுன்னு போராடும். இது வந்து ஒரு காவிரி நீர் பிரச்சனை. இது மாதிரி சிந்துவெளி நதி உடன்பாடு இருக்குது இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் நடுவில், பிரம்மபுத்திரா நதினு உலகம் ஃபுல்லாக. இது வந்து நதியை பங்கீடு அதுங்கிறது வந்து அது ஒரு அரசியல். அது வந்து நதிநீர் பங்கீடு அரசியல். இப்போ நம்ம பேச போகிறது நதியவே ஆட்டையை போட்ட அரசியல். இதை எப்படி அப்படிங்கிறது நதி நீர் பங்கீடு கிடையாது. நதியவே முழுசாக ஏப்ப விடுறது அப்படிங்கிறதுனா எப்படி அப்படிங்கிறது இது வந்து புதுசு கிடையாது. மதுரையிலேயே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் வையைங்கிறது, வையை என்னும் பொய்யா புலக்குடி. வையைங்கிறது ஒரு காதல் நதி. வையை தான் காதல் ஓடுற இடம். இப்படிலாம் பெருமை பேசின இடத்துல வந்து இந்த வைகைன்னு பேர் வந்தது. வைகை அப்படின்னு வந்து இங்கே கல்யாணம் நடந்துச்சு சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும். அதில் வந்து நிறைய சாப்பாடு போட்டாங்க. அவர் சாப்பாடு போட்டதுக்கு பின்னால் குண்டோதரனுக்கு வந்து பயங்கரமாக கொடுத்ததெல்லாம் அவர் குண்டோதரனே பேர் வச்சுருக்காங்க. அவர் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தார். கடைசியில் தண்ணி குடிக்கவும் அவர் குடிக்கிறது அவர் குடிக்கக்கூடிய தண்ணிங்கெல்லாம் இவங்கனால மதுரைக்காரங்க ப்ரொடியூஸ் பண்ண முடியலனால அவர் வந்து வைகையை வந்து அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணி அவரை குடித்து அதனால வைகை ஆச்சுன்னு கதையெல்லாம் கேட்டிருக்கோம். ஆக நம்ம பேசுகிறது வந்து நதி, 3 நதி. அந்த 3 நதிகளும் இந்த இந்திய பண்பாட்டு துணைக்கண்ட வரலாற்றில் எந்த இடத்தை பெறுகின்றன, அதன் ஊடான அரசியல் என்ன, அது ஏன் ஒரு பண்பாட்டு அரசியலாக இருக்குது, அது ஏன் முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் நான் ரொம்ப அதிகம் கவனம் செலுத்தி பேச போகிறது வந்து வைகையும் சரஸ்வதி தான். சிந்துவை வந்து நான் தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கேன், எழுதிட்டு இருக்கேன். அப்போ நீங்கள் வந்து சிந்துங்கிறது ஒரு நதி, மிகப்பெரிய நதி. அது வந்து திபெத் சைடில் தோன்றி லடாக் வழியாக வந்து அப்புறம் இந்தியாவுக்கு வந்து அப்புறம் பாகிஸ்தானுக்குள்ளே நுழைஞ்சு அப்புறம் கடைசியில் திருப்பி வந்து அங்கே பாகிஸ்தானுடைய போய் அரபிக்கடலில் கலக்கிற ஒரு பெரிய நதி அது. அந்த நதிங்களோட பேரும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து வேத இலக்கியங்களில் வருது சப்த சிந்து அப்படின்னு சொல்கிற 7 நதிகளுடைய பெயரை வந்து சப்த சிந்துன்னு வரும். அந்த சப்த சிந்துங்கிறது அதில் வந்து இந்த இது வரல, இந்த பல நதிகள் வருது. இந்த சப்த சிந்துங்கிற நதியை வந்து வேதங்கள் முன்னிறுத்துது. இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது இது ஒரு நதிக்கரை நாகரிகம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வெண்கல பண்பாட்டு நாகரிகங்கிற பழைய நாகரிகங்கள் எல்லாமே நதிக்கரையில் தான் தோன்றும். நதிக்கரையில் தான் இந்த உற்பத்தி உறவுகள் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதில் வந்து வேளாண்மை பெருக்கமாகி, வேளாண்மை உற்பத்தி பெருக்கமாகி, அதன் மூலமாக உபரி வந்து பண்டம் மாற்று வந்து நாணயங்கள் வந்து மற்ற தொழிலெல்லாம் வந்து இந்த நாகரிகம் தோன்றுவதும் துறைமுகங்கள் வர்றது இது எல்லாமே நதிக்கரை சார்ந்ததாக இருக்கும். நைல் நதிக்கரையில் எகிப்து நாகரிகம், மெசப்பட்டோமியா அது வந்து யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் நதிக்கரையில் வந்து சுமேரிய மெசப்பட்டோமிய நாகரிகங்கள், சிந்துவெளி நதிக்கரையில் துணை நதிகளின் கரையில் சிந்துவெளி பண்பாடு, வைகை நதிக்கரையில் வைகை நதி பண்பாடு. இப்படி இது வந்து ஆற்றங்கரை நாகரிகங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த சிந்துவெளி மற்ற நாகரிகங்கள்லேருந்து எப்படி வேறுபட்டு இருந்தது மட்டும் ரொம்ப சுருக்கமாக, நான் சிந்துவை பற்றி ரொம்ப பெருசாக சொல்ல போகிறது கிடையாது. நான் பேச போகிறது வைகை சரஸ்வதி தான். சிந்து வைகை நான் ஒன்றா தான் பார்க்குறேன். அது மாதிரி இந்த இதுலேயும் சிந்து வைகைங்கிறது என்னை பொறுத்தவரையில் ஒரு எக்ஸ்டென்ஷன், ஒரு அதுக்காக நதி அங்கே இருக்குது. நிறைய பேர் இந்த வடிவேல் படத்தில் பார்த்த மாதிரி ஒரு படத்தில் ஒரு மேப்பில் வச்சுட்டு பேசுவார். நான் அடிக்கடி இப்போ சொல்லுவேன், இங்கே கொண்டு வந்து 2 கூட்டு வந்தோன்னே ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனையாகும்போது அவர் ஒரு காப்பி வாங்கி சாப்பிட்டு சொல்ல டிஸ்டன்ஸ் தான் பிரச்சனை அப்படிம்பார், ஒரு கையை வச்சு.
அது மாதிரி நிறைய பேர் சிந்துவெளி நான்லாம் பேச ஆரம்பித்தேன். நிறைய பேர் இவரையும் அதே மாதிரி தான் சொன்னாங்க. அமர்நாத்திட்ட என்னங்க சொல்லிகிட்டு இருக்கீங்க, ஹரப்பா எங்கே இருக்குது, கீழடி எங்கே இருக்குது, என்னங்க சொல்லிகிட்டு இருக்கீங்க, சிந்துவெளி எங்கே இருக்குது, சங்க இலக்கியம் இங்கே எழுதுனது அப்படின்னா அங்கேருந்து நம்ம இங்கே வந்தோம்ங்கிறீங்களா, இங்கேருந்து அங்கே போகணும்னு சொல்கிறீங்களா? இது மாதிரி நிறைய பேர் என்கிட்ட வந்து 2010 நான் கோயம்புத்தூரில் பேசினப்போ 2 பேர் என்னை பார்த்து, சார் நீங்கள் இந்த கொற்கை வஞ்சி தொண்டி சேரன் சோழன் கண்ணகி பூம்புகார் மாறன் வழுதி இந்த பேரெல்லாம் கொத்து கொத்தா அதியமான் நெடுமானஞ்சி இந்த பேரெல்லாம் அங்கே சிந்துவெளியில் இருக்குன்னு சொல்கிறதோடு நீங்கள் விட்டுருங்க சார் அப்படின்னாங்க. அப்புறம் அப்படின்னு கேட்டேன். மீதியை நாங்கள் பார்த்துக்கிறேன் சார். மீதியை நான் பார்த்துக்கிறேன், அதையும் நான் பார்த்துக்கிறேன், அதான் 35 வருஷமாக அதே வேலையாக தெரியுறேன். மீதியை நீ பார்த்துக்கிறது அப்படின்னா நீ இல்லை இதை கண்டுபிடிச்சிருக்கணும். அப்போ எங்கேருந்து எங்கே போனான்னையா, தெற்குக்குன்னா உலகக்குள்ளே என்ன கிழக்கு மேற்கு திசைகள் என்பவை நேற்று வந்தவை, தேடல்கள் மனிதனின் உடன் பிறந்தவை, என் முன்னால் அமர்ந்திருக்கும் இந்த M130 அவர் சொல்லும் போது தான் எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. என்னை பார்த்து சொல்லும்போது, நான் சிவனாண்டி தான் சார், வேறு ஒன்றும் இல்லை சார், நாம் N130, நாம் எல்லோரும் இந்த பூமியில் இருக்கும் நாம் அனைவருமே இமிகிரன்ஸ், அனைவருமே நடந்தவர்கள், பயணங்களால் கட்டப்பட்டதே வரலாறு, பயணங்களால் கட்டமைக்கப்பட்டதே வரலாறு, அதுலேயும் மக்களின் வரலாறே வரலாறு, மற்றதெல்லாம் வரப்பு தகராறு என்று நான் தொடர்ந்து பேசி வருகிறேன். ஆக நம்ம வந்து மக்களின் வரலாறை பேசுகிறோமா, வரப்பு தகராறை பேசுகிறோமா, எல்லை பிரச்சனை பேசுகிறத வச்சு தான் இந்த உரையாடல் அமையப்போகுது. அங்கே சிந்துவெளியை பற்றி நான் அதிகம் பேச போகிறேன். சிந்துவெளி தெரியும், சிந்துவெளி பெரிய நாகரிகம். ஏன் அது பெரிய நாகரிகம் கேட்டிங்கன்னா, உன்னதமான நாகரிகம்னா ஒன்று பரந்த வெளி 15 லட்சம் சதுர கிலோமீட்டர் அவர் சொன்னது மாதிரி. ரெண்டாவது வந்து எகிப்து நாகரிகத்தில் இறந்து போன பரோக்கள் பெரிய மன்னர்கள் மாதிரி இருக்கவங்கள அவங்களை புதைக்கிறதுக்கு செஞ்சப்பட்ட பிரமிடு தான் அது. அதுக்குள்ளே அவர் செத்து போனதுக்கு பின்னால் அவர் பாடம் பண்ண பாடி செலவழிக்கிறதுக்கு காசு வச்சு அவருக்கு பணிவிடை செய்கிறதுக்கு ஏராளமான அடிமை பெண்களை வைத்து வேலை பார்க்குறதுக்கு ஆளுகளை வச்சு காவலாளிகளை வச்சு எல்லாத்தையும் மொத்தமாக புதைச்சி வைரம் வைடூரியம் நகைகள்லாம் வச்சு அவர் செலவழிக்கிறதுக்கு பணம் கொடுத்து புதைச்சது பிரமிடு. எனக்கு அதில் பெரிய பெரும் நல்லா தான் கிரேட்டாக பண்ணியிருக்காங்க, வெண்கல காலத்திலேயே பெருசாவெல்லாம் கட்டியிருக்காங்க. ஆனால் எனக்கு அதில் பெருமிதம் ஒன்றும் இல்லை. சுமேரிய நாகரிகத்தில் வந்து பெரிய பெரிய மன்னர்களின் கோட்டைகள் கோயில்கள், ஆனால் எனக்கு அதில் கூட பெருமை இல்லை. அதில் இல்லாத பெருமிதம் சிந்துவெளி பண்பாட்டில் இருக்கக்கூடிய கோணல் மாளல் இல்லாத நேரான ரோடுகளும் அதில் இருக்கும் குப்பை தொட்டிகளும் தான், அங்கிருக்கும் கழிப்பறைகள் தான். முதல் மாடியிலிருந்து கழிப்பறை, அதிலிருந்து ஒரு எல்ஜாண்ட், அந்த எல்ஜாண்ட் வந்து சின்ன வாய்க்கால், அதிலிருந்து ஒரு பெரிய வாய்க்கால், வடிநீர் வடிகால், நல்ல நீர் என்று வாழ்ந்த தானிய களஞ்சியம், ஒரு பொது அரங்கம், இப்படி வாழ்ந்த மக்களின் பண்பாடு. அதில் யார் தலைவர் தெரியல, யார் எல்லாரும் வந்து பிரீஸ்டுக்குங்கிறாங்க, நாங்கள் குடித்தலைவருங்கிறோம். பெரிய பேரரசன் இருந்த அடையாளம் இல்லை, கோயில்கள் இருந்ததற்கான அடையாளம் இல்லை, அவர்களுக்கு நம்பிக்கை மரபு இருந்தது. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க, இதெல்லாம் நம்ம பேசுகிறது மூலமாக ஏதோ நம்பிக்கை மரபுக்கு விரோதமாலாம் பேசலை. சாமிக்கு நமக்கு என்ன சண்டையா, எனக்கு அதெல்லாம் கிடையாது. நேற்று எங்கள் வீட்டில் நானும் என் மனைவி தான் வந்தோம், ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் மதுரைக்கு சேர்ந்து வர்றோம். அங்கே எல்லோரும் இருப்பாங்க, இங்கே மீனாட்சி கோயில் போனாங்க, அங்கே போனோம், பெட்ராமரி குளத்துக்கு போனோம், அப்புறம் அங்கே அழகு கோயில் போனோம், நத்தம் போனோம். எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவங்க போகிறாங்க கூட வர்றான். இதில் எந்த பிரச்சனை வந்து அது சம்மந்தப்பட்டதே கிடையாது. ஆனால் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, சமயம் என்பதும் கடவுள் என்பதும் ஒரு வாழ்க்கையில் என்னவாக இருக்கிறது, சிந்துவெளியில் அது மையமாக இல்லை. ஆனால் நம்பிக்கை மரம் இருந்திருக்கு, அவன் ஏதாவது கும்பிட்டுருக்கான், ஆனால் கோயில் கட்டி கோபுரம் கட்டி நடுவில் வைக்கல. அது பேரவே சங்க இலக்கியத்திலும் கடவுள் இருக்கிறார்கள், பெண் தெய்வங்கள் இருக்கிறார்கள். ஆனால் கடவுள் தமிழ் தொன்மங்களை பொறுத்தவரையில் படைப்பு கடவுள் அல்ல, அவர் ஒரு கருப்பு படைப்பு கடவுள் அல்ல. வங்காள விரிகுடாவை தெரியும், அரபிக்கடலை தெரியும், இந்துமா கடலையும் தெரியும், ஆனால் பார்க்கடலை பற்றிய கவலை அவனுக்கு இல்லை. இந்த வேறுபாடை நீங்கள் புரிஞ்சால் தான் அடுத்த ஸ்டெப்பே போக முடியும். இப்போ சிந்துவெளியை இதனால தான் கொண்டாடுறோம், அதை கொண்டாடுறோம். அது கொண்டாடுற வரைக்கும் அவர் சொன்னது மாதிரி அது வரும் வரைக்கும் 1924 அது சொல்லப்படும் வரை நாம் என்ன புரிதல் வைத்திருந்தோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் தான் அது எவ்வளவு மிக முக்கியமான ஒரு வரலாற்று திருப்புமுனைன்னு சொல்கிறோம். இந்த உலகத்தில் சர் ஜான் மார்ஷலுடைய பிறந்த நாளை வேறு யாராவது கொண்டாடி இருக்கிறார்களா தமிழ்நாட்டை தவிர? இந்த உலகத்தில் ஜான் மார்ஷலுக்கு எங்காவது ஒரு இடத்தில் சிலை வைத்திருக்கிறார்களா சென்னையை தவிர? இந்த சிந்துவெளி குறியீடுகளை படித்து காட்டிவிட்டால் $1 மில்லியன் பரிசளிக்கிறோம் என்று இந்த உலகத்தில் வேற எந்த அரசாவது அதிகரித்திருக்கிறதா? சிந்துவெளி ஆய்வு மையம் என்ற பெயரில் முழுக்க தன்னை ஒப்படைத்துக் கொண்டு ஒரு நிறுவனம் செயல்பட்டு வருகிறதா வேறு எங்காவது? இவ்வளவு நாளா அந்த ஜான் மார்ஷல் பெருமையை பேசாமல், சிந்துவெளியின் பெருமையை பேசாமல் மூடி மறைத்து, தென்தமிழ் கோடியில் கீழடி புறப்பட்டதற்கு பின்னால், எங்களின் முழக்கம் பெறப்பட்டதற்கு பின்னால், எங்களது தரவுகள் வந்ததற்கு பின்னால்
மீண்டும் சரஸ்வதிக்கு உயிர் தரப்பட்டிருக்கிறது.